வல்லமையோடு கிருபையும், கிருபையோடு வல்லமையும். இதுல என்ன இருக்கு வித்தியாசமே தெரியலன்னு சொல்றோம்ல. இதை கொஞ்சம் கவனமா பாருங்க, கவனிப்போம். வாசிப்போம். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் ஆரம்பம் மட்டும். தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவன் ஒரு தரம் விளம்பினார், ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி தேவன் ஒரு தடவை விளம்பினா ரெண்டு தடவை கேட்கிறாரு என்று நம்ம ஓரளவு நம்ம என்ன செய்வோம் அதை பார்ப்போம். வல்லமை தேவனுடையது என்பதை சொல்லிவிட்டு அடுத்த தினம் சொல்ற கிருபையும் உம்முடையதுன்னு சொல்றாரு. அவரு பழைய ஏற்பாடுல நீங்க அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது வல்லமை 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 உள்ள தேவனை சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். வல்லமையும் உம்முடையது என்று சொல்லிவிட்டு பின்பாகத்தான் கிருபையை பற்றி அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். வல்லமையோடு கிருபை, கிருபையோடு வல்லமை. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா வல்லமையோடு கிருபை என்பது பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களுக்குரிய காரியமாயிருந்தது. தேவன் அவர்களை வல்லமையினாலே மீட்டு எடுத்து வந்தார்கள். தேவ பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்காரர்கள் தேவ ஜனத்துக்கு மீட்பு எப்படி உண்டாயிற்று என்றால் வல்லமையினாலும் உண்டாயிற்று என்று நம்ம பார்க்க முடியும். அவர்களுக்கு மீட்பு கிருபையின்படி அல்ல, வல்லமையின்படி தேவன் அவர்களை மீட்டு அவர்களுக்கு கிருபையை அப்புறம் கொடுத்தார் என்று பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை தேவ ஜனத்துக்கு கிருபையின்படி தேவன் அழைத்தாரே நம்ம பார்க்க முடியும். ஆகவே இதை குறித்து இந்த நாளில் பார்க்க போகிறோம். சங்கீதம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவ்விதமாக தான் சொல்லுகிறார். வல்லமையை சொல்லிவிட்டு கிருபையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். வல்லமையை முதல்ல சொல்லிட்டு கிருபையை இரண்டாவதாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய நாமத்தை குறித்து சொல்லப்படுது. அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குமாரனுடைய நாமத்தை குறித்து சொல்வது அவர் வல்லமை உள்ள தேவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீர் உம்முடைய வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் என்று சொல்லுகிறார். அப்போ வல்லமையினாலதான் அவங்க மீட்கப்பட்டாங்க. தேவனுடைய வல்லமுள்ள கரம் பயங்கரமான அற்புத அடையாளங்களோடு அவர்களை மீட்டு வந்ததுனாலதான் அந்த ஜனம் எதிரமாக அந்த தாசர்கள் சங்கீதம் பாடுகிறார்கள். நீர் உம்முடைய வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் என்று சொல்லுகிறார். அப்போ அவர்களுக்கு மீட்பு ரட்சிப்பு எவ்விதமாய் உண்டாயிற்று? தேவனுடைய வல்லமையினாலே அவர்களுடைய சிறையிருப்பில் இருந்து சத்துருக்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மீட்டு வந்தார். ஆகவேதான் அவரை வல்லமை உள்ள தேவன் என்று சொல்கிறார். மரியாதை கூட இயேசுவின் தாயாகிய மரியாதை எவ்விதமாய் சொல்கிறார்? லூக்கா 1:49 வல்லமையானவர் என்று சொல்லி அவரை ஐடென்டிஃபை பண்ணுகிறார். வல்லமையான தேவன். அவர்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாம் தேவனை வல்லமை உள்ள தேவனாய் எங்களை சிறையிருப்பில் இருந்து, எங்களை இருளின் அந்தகாரத்தில் இருந்து, எங்களை அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் வல்லமை உள்ள முயற்சினால எங்களை மீட்டு வந்தார் என்று சொன்னதுனால்தான் இந்த மரியாதை எவ்விதமாக சொல்லுகிறார்கள்? வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவன் மோசேயோடு பேசும் பொழுது என்ன சொல்கிறார்?
சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. என்ன சொல்கிறார் மோசேயினிடத்துல? உன்னுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கு முன்பாக நான் எவ்விதமாய் நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தினேன் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தினால்தான் அவர்களுக்கு நான் அறியப்பட்டிருக்கேன். ஆபிரகாமுக்கு கொண்டு உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுவார். யாக்கோபை கூப்பிட்டு உன் தேவன் எவ்விதமானவர் என்று கேட்டால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுவார். யாக்கோபின் இடத்துல உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்களை இவ்விதமாய் அற்புத அடையாளங்களினால் எங்களை மீட்டு எடுக்கிறவர் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ரோமர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இவ்விதமாய்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று விளக்கம் பண்ணியிருந்தா நம்ம பார்க்க முடியுது. ரோமர் 9:17 என்ன சொல்ற? என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியா பார்வோனிடத்துல சொல்ற. மோசேயிடத்துல சொல்லி பார்வோனை குறித்து, எகிப்தின் ராஜா பார்வோனை குறித்து என்ன சொல்கிறார்? என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிறுத்தினேன் என்று பார்வோனோடு சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. என்ன சொல்கிறார்? பார்வோனிடத்தில் என்ன சொன்னாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பூமியின் குடிகளெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்தின் மன்னனாக இருக்கிற நீயும் அதை அறிய வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை எதற்கென்று நியமித்தேன்? நான் சர்வ வல்ல தேவன் என்பதை நான் பூமி ஜாதிகள் எல்லாரும் என் ஜனங்கள் யாவரும் உணர்ந்து கொள்ளும்படியாகத்தான் நான் பார்வோனை நிறுத்தினேன் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் எவ்விதமாய் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான்? தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உம்முடைய பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உம்முடைய ஜனங்களும் இவர்கள் தானே என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். உம்முடைய ஜனத்தை நீங்க எப்படி மீட்டு வந்தீங்க? உம்முடைய மகா வல்லமையினாலும் உம்முடைய பலத்த கரத்தினாலும் நீர் மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனம் என்று நெகேமியா அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசே உபாகமத்திலே எவ்விதமாய் சொல்கிறார்? உபாகமம் 4:24 கர்த்தராகிய ஆண்டவரே, உமது அடியானுக்கு உமது மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர் என்று சொல்கிறார். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் எவ்விதமாய் என்னை வெளிப்படுத்தினேன்? சர்வ வல்லமையுள்ள தேவனாய். இந்த இடத்துல மோசே சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய அடியானுக்கு உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையையும் கரத்தையும் காண்பிக்க தொடங்கினேன். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தேவன் மகா பெரிய அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனத்தை அவன் பார்வோன் அவர்கள் விடாது அவன் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாது தன் இருதயத்தை கட்டிடம் கொடுத்த பொழுதெல்லாம் தேவன் தான் வல்லமை உள்ள தேவன் என்றும் தன்னுடைய புயம் பயங்கரமானவைகளை செய்கிறது என்றும் அவர் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களை செய்து சிவந்த சமுத்திரத்தை
கட்டுகளை பிளந்து எகிப்தினுடைய ராஜா முதல் சிறு பிள்ளை வரை மிருகங்கள் முதலாய் தலையிட்டு எல்லாம் அவர் சங்காரம் செய்து தன் ஜனத்தை மீட்டு வந்தார். அவருடைய பலத்த கரம் அற்புதங்களை செய்து தேவ ஜனத்தை பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பிள்ளைகளை மீட்டு வந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆகவேதான் என்ன செய்யலாம், தேவன் மாத்திரல்ல, தேவனுடைய ஆவி சிம்சோன் மீது வந்த பொழுது அவன் பயங்கரமான காரியங்களை ஒரு தாளை எழுப்ப வைத்து 1000 பேரை கொண்டதை பார்க்க முடியும். மதிலின் சுவரை அவன் மதிலின் கதவை என்ன செய்யறான், தோளின் மேல வேரோடு குடுங்கி அதை தூக்கி சுமந்து மலை மேல போனா பாருங்க. அவனை எவ்விதமான கைதுகளினால் கட்டினாலும் அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விடுதலையோடு போனான். கடைசியில அவனை பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியா, பெலிஸ்திய அடிமைத்தனத்திலிருந்து அவனை மீட்கும்படியா அவன் 2 தூணையும் தள்ளி என்ன செய்தான், பெலிஸ்திய பிரபுக்கள் ராஜாக்களை எல்லாம் அவனை அழைத்து இவ்விதமாய் தன் பலத்த கரத்தினாலே அவன் தேவ ஆவியின் பலத்தை கொண்டு வல்லமையினாலே பெலிஸ்தியர்களை காத்தார். கிபியோனை குறித்து எழுதுகிறார்கள். கிபியோனை நீ பராக்கிரமசாலி என்று சொன்னார். நீ போ மிதியானியரை அகற்றிவாய், மிதியானியரிடத்திலிருந்து உன்னுடைய ஜனத்தை விடுவித்துக் கொண்டு வர முடியும் என்று சொல்லி நம்முடைய 300 பேர் வைத்து என்ன செய்றாரு, லட்சக்கணக்கான பேர்களை அவன் ஜெயித்துக் கொண்டு வருகிறதாக பார்க்க முடியும். தாவீது என்ன சொல்கிறான், தேவனை அறிந்த தேவன் அவன் என்ன சொல்றான், நீர் இஸ்ரவேலின் தேவன். எப்படி சொல்றான், இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்றான். ராணுவத்தின் பலத்தை சொல்றான். இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த மகாபெரிய அந்த கோலியாத்தை என்ன செய்யலாம், அந்த வல்லமையில ஆவியின் வல்லமையில அதை ஜெயித்து அவர்கள் மீட்டு வந்தார். இவ்விதமாக பழைய ஏற்பாடு உடன்படிக்கை ஜனங்கள் என்ன தேவன் எவ்விதமாய் மீட்டு வந்தார், நம்முடைய வல்லமை உள்ள கரத்தினாலே. தேவன் தன்னை சர்வ வல்லமை உள்ளவர் என்று விளங்கினார். தேவன் ஒரு முறை விளம்பினார், நான் 2 முறை கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்று சொல்லுகிறார். ஏன் 2 முறை என்று சொல்லுகிறார், துவக்கமும் வல்லமை பாருங்க, முடிவும் வல்லமை. விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் எழுதியிருக்கிற மாதிரி இங்க துவக்கமும் வல்லமையில தான் துவங்கிறாரு, முடிவும் வல்லமையில தான் முடிக்கிறார். ஆகவே தான் தேவன் ஒரு முறை விளம்பினார், நான் 2 முறை கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்று சொல்லுகிறார். இவ்விதமாய் தேவன் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பிள்ளைகளுக்கு தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவன், அப்படி நான் உன் தேவனாய் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனம் இவ்வளவு வல்லமுள்ள தேவனெல்லாம் பார்த்துட்டு கூட அவங்க எப்படி நடப்பாங்கன்னு சங்கீதத்துல சொல்ற. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை மறந்தார். இவ்வளவு வல்லமையெல்லாம் செஞ்சிட்டு தேவன் இவ்வளவாய் தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவனை காண்பித்தாரே, அவருடைய செயல்களையும் அவர் காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 42ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரத்தையும் அவர் தங்கள் சத்துருக்களுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார். ஆதி காலங்கள் முதலாக தேவன் தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தன்னுடைய பலத்த கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் மீட்ட தேவனை அவர்
இப்படிப்பட்ட தேவ ஜனத்துக்கு தேவன் எதை கொடுக்க வேண்டி இருந்துச்சு தெரியுமா? தம்முடைய கிருபையை கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் தேவன் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார் என்றால், அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போனாலும் கூட தெய்வத்தினுடைய வல்லமை அவர்களை மீட்டெடுக்க காரணம் அவங்கெல்லாம் பிள்ளைகளாய் இருந்தாங்க. எதுக்கு அவங்களுக்கு வல்லமை தேவைப்பட்டுச்சுன்னா, தெய்வத்தினுடைய வல்லமை ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், அவர்கள் ஏற்கனவே பிள்ளைகளாக இருந்தார். அவர்கள் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள், அழைப்பின்படி பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு தேவன் அவர்கள் விட்டுட்டு ஓடி போய் எங்காவது மாற்றி தவித்தாலும் தேவன் தம்முடைய வல்லமையினால் அவர்களை மீட்டு எடுக்கும்படி அவர்கள் பிள்ளைகளாய் இருந்தபடினால தெய்வத்தின் வல்லமை அவர்களுக்கு மீட்புக்கு தேவைப்பட்டது. அதை தேவன் அவர்களுக்கு வல்லமையை விளக்க பண்ண காரணம், அவர்கள் ஏற்கனவே தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தார்கள். ஆகவே தான் தேவன் அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அருளி அவர்களை மீட்டார். இப்படி மீட்டு வந்த தேவஜனம் அவருடைய வல்லமையை மறந்து, அவருடைய பராக்கிரமத்தை, அற்புத அதிசயமான நாமத்தை, பயங்கரமாய் தன்னை மீட்டு வந்த அந்த மீட்பை நினையாமல் போனபடினால அவர்களுக்கு தேவன் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? தகுதியில்லாத அவர்களுக்கு தேவன் தம்முடைய தயவை பாராட்ட வேண்டி இருந்ததால கிருபையை அப்புறம் தான் கொடுக்கிறார். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு முதல்லயே கிருபை கொடுக்கப்பட்டுச்சு. அவர்களுக்கு இரண்டாவது தான் கிருபை கொடுக்கிறார். அதை குறித்து நம்ம இங்க பார்க்க போகிறோம். என்ன சொல்றாரு? அவங்களுக்கு கிருபை கொடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனாலதான் சொல்றாரு, உபாகமம் 9ஆம் அதிகாரம் 5-6 என்ன சொல்றாரு? எப்படி கிருபையை கொடுக்க வேண்டியிருந்துச்சு, எப்படி கொடுத்தாரு சொல்றாரு பாருங்க. உபாகமம் 9:5-6 என்ன சொன்னாரு? உன் நீதி நிமித்தமும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடார் என்பதை நீ அறிந்துக. அந்த பாலும் தேவை ஓடுற தேசம் இருக்கு, அத வான் நீதியை வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. நீ வான் நீதி எல்லாம் செல்லும்படி ஆகாது. ஆகவே அந்த பாலுமேன ஓடுற தேசத்துக்கு நான் ஏன் உங்களை கூட்டிட்டு போய் சேர்க்க போறேன்னா, உன்னுடைய நீதியின்படி அல்ல என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னாரு? நீ வணக்கா கழுத்துள்ள ஜனம், எவ்வளவு அற்புதத்தெல்லாம் நான் சென்று, செங்கடலெல்லாம் நான் பிளந்து, யோர்தானையெல்லாம் கடக்க வைத்து உங்களை கொண்டு வந்தேன். நீங்கள் வணக்கா கழுத்துள்ள ஜனம். ஆகவே தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து தான் அவர்களை பாலம் தேர்ந்து ஓடுகிற தேசத்துக்குள்ள சேர்க்க வேண்டியிருக்கு. காணானுக்குள்ளாய் எவ்விதமாய் சேர்க்கின்றார்? உன்னுடைய நீதியின் படி அல்ல, என்னுடைய கிருபைன்னு சொல்லிட்டு எவ்விதமாய் சொல்றாரு? அந்த 5ஆம் வசனத்துல அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகத்தான் உன்னை கானானுக்குள்ள கூட்டிட்டு போய் சேர்க்க போறேன்னு சொன்னார். உன்னுடைய நீதி கிடையாது, நீ வணக்காமல் சொல்ல. ஆனா நான் ஏன் கூட்டிட்டு போய் சேர்க்க போறேன்னு தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூட நான் சொன்ன ஆணையின் நிமித்தத்தான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய கிருபையை, உண்மையை, சத்தியத்தை விளங்க பண்ணும்படியாக அதை செய்தார். அவர்களுக்கு வல்லமையை கொடுத்து கேட்டு வந்து அவர்களுக்கு கிருபையை அருளி செய்து அவர்களை கானானுக்குள்ளாய் கொண்டு சேர்த்தார். அதை குறித்து புலம்பல் 3:22 தேவ ஜனத்தை தீர்க்கதரிசி எவ்விதமாய் சொல்கிறார்? நான் சங்கீதம் 89:33 என்ன சொல்றாரு? சங்கீதம் 89:33 ஆனாலும் என் கிருபையை உன்னை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என்று தாவீது சொன்னார்.
என்னுடைய கிருபையை நான் சவுல் ராஜாவை விட்டு நான் நீக்கிவிட்டேன். ஆவியானவர் சொல்றாரு, என் கிருபையை நான் உன்னை விட்டு விலக்குவதில்லை என்று சொல்லி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீட்கப்பட்ட தம்முடைய பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பிள்ளைகளுக்கு தேவன் உங்களை விட்டு என் கிருபையை விளக்க மாட்டேன் என்று அவர் உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணினதை நம்ம பார்க்க முடியும். இதைத்தான் தாவீதுக்கு அருளின கிருபை என்று சொல்லி பார்த்தோம். தாவீதுக்கு அருளின கிருபை வெளிப்படுத்தப்பட்டதாக நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அதை நீங்க யூடியூப்ல போய் பார்க்க வேண்டும். அதுல ரொம்ப ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கிறது. மிகவும் கவனமாய் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அது கிறிஸ்தவத்தின் அடிப்படை, அது கோர் சப்ஜெக்டாக எசன்ஸாக இருக்கிறபடினாலே அதுல ரொம்ப கருத்தான காரியங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்க விளக்கப்பட்டிருக்கபடினாலே தாவீதுக்கு அருளின கிருபை என்று ஏற்கனவே நான் கொடுத்த செய்தியிலே நீங்க யூடியூப்ல போய் நீங்க என்ன செய்யணும், நீங்கள் கவனமா இதை கேட்டு கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அநேக தெளிவுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வர முடியும். புலம்பல் 3:22 தீர்க்கதரிசியானவர் எரேமியா எப்படி சொல்கிறார், நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று சொல்லிவிட்டு அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி அவன் அப்படிதான் நம்ம நிர்மூலமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி அவன் சாட்சி பகர்கிறதை நாம பார்க்க முடியும். அப்ப தலைப்பின்படி வல்லமையோடு அவர்கள் கிருபையையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார். இப்பொழுது கிருபையோடு வல்லமை, தேவன் நம்மளை எப்படி மீட்டார் தெரியுமா? கிருபையினாலதான் நம்மளை மீட்டார். நம்ம பிள்ளைகளா இல்லை, அதனால பிள்ளைகளுக்கு வல்லமையை காண்பிக்க முடியாது. பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு வல்லமையை காண்பிக்க முடியாது. அந்நியர்களாய் காணியாட்சிக்கு புறம்பாய் புற ஜாதிகளாய் தேவனை அறியாதவர்களாய் நாங்கள் அவரை விட்டு தூரமானவர்களாய் இருந்த நமக்கு தேவன் கிருபையின் படி மீட்பை தருகிறார். அவருடைய இரக்கங்களின் படிதான் நம்மளை மீட்டு எடுக்கிறார். அதை குறித்து என்ன சொல்கிறது? 2 தீமோத்தேயு 1:9 சொல்கிறது, அவர் நம்முடைய கிரியைகளின் படி நம்மை ரட்சியாமல், அதாவது நம்மளும் யோக்கியமான அதனால ஆண்டவர் பிள்ளை ஆயிட்டோம்னு சொல்லாம தம்முடைய தீர்மானம், தேவத்தினுடைய தீர்மானத்தின் படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்தார். நம்முடைய ரட்சிப்பு, நான் எப்படி தேவனுடைய பிள்ளையாய் ஆனேன் என்றால் கிறிஸ்துவுக்குள் தேவன் தீர்மானித்தபடி நம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். நமக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது வல்லமை அல்ல, கிருபை. ரோமர் 5:2 என்ன சொல்கிறது? அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாட்சியத்தை விசுவாசத்தினாலே நாம் பெற்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கிற சாட்சியம், இந்த ரட்சிப்புக்குள்ளாய், இந்த தெய்வத்தினுடைய பிள்ளைகள் ஆகிற இந்த மகிமை நன்மை சாட்சியத்துக்குள்ளாய் கிருபையினால நம்ம பிரவேசிக்கிறோம். சரி, இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆபிரகாமுக்கெல்லாம் அவங்களுக்கு பிள்ளைகளா இருந்ததுனால இருந்தாரு. இப்ப நம்ம கூட அவரு நாமும் பிள்ளை ஆகிக்கிறதுனால நம்முடைய வல்லமையோடு கூட நம்மளோட இருப்பாரா என்று நம்ம கேட்கிறோம். அப்படித்தானே? தேவன் வல்லமைய உள்ள தேவனாயும் நாம் அவர் இருக்கிறேன்னு சொல்லாம என்ன செஞ்சார் தெரியுமா? இதைத்தான் நாம புரிஞ்சுக்கிறோம். இந்த வல்லமைய தேவன் நம்மகிட்டே கொடுத்துட்டே இருப்பாருங்க. இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஆபிரகாமெல்லாம் என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு சிறையிருப்புல இருக்கும்போது தாவீதெல்லாம் வல்லமுள்ள தேவனே எங்கள் ரட்சிக்க வாங்க,
அப்படி சொல்லி ஒவ்வொரு அடிமைத்தளத்தின் நேரத்திலும் அந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை ஜனம் என்ன செய்யும்? அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே வாங்க 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 கூப்பிட்டாங்க. இந்த புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த வல்லமையை நம்மகிட்டே கொடுத்துட்டாரு. அதைத்தான் மகா பெரிய பாக்கியம். அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயிக்கிற ஜெயமெல்லாம் என்கிட்டதாங்க. ஆகவே நான் சொல்றது, இது தேவனால் கிருபையின்படி பிறந்த புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள். இது தேவனால் பிறந்த ஜனம். இது உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஜனம் இது வல்லமை தனக்குள்ள கொண்ட ஜனமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர்களுக்கு வெளிப்பட்டேன் அன்றி அவர்கள் என்னை யெகோவா என்கிற தேவனாய் அறியவில்லை. ஆனால் இப்பொழுதோ தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டார். ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் அதிசயம். அந்த அதிசயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் வல்லமை உள்ள தேவன். அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் சமாதான பிரபு. அந்த சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நான் உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அழிவிதமாக நித்திய பிதாவாக அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிற இந்த வல்லமை நம்முடைய இருக்கிறதா இருக்கிறது. இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 24 அதிகாரம் 49 என்ன சொல்கிறது? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று இயேசு சொல்லிட்டு போனார். என்ன சொன்னாரு? இயேசு போகும் பொழுது, பிதா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவரை நான் உங்களுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு, நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் வெள்ளனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். ஆவியானவர் எருசலேமில் பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டு உன்னதத்திலிருந்து வரும் வெள்ளனால் நீங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். You have to dress yourself with the mighty power என்று சொல்கிறார். உன்னதத்திலிருந்து வரும் வெள்ளனால் நீங்கள் தரிப்பிக்கப்பட்டபடியாக தான் ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறார் என்று தேவன் சொன்னார். நம்மை கிருபையினாலே முட்டி எடுத்த தேவன் உன்னத வெள்ளனை நமக்கு வாக்குத்தத்தத்தின்படியாய் அதை நமக்குள்ளாய் வைத்து நீங்க you dress up yourself, you arm yourself with the heavenly power என்று சொல்கிறார். உன்னதத்திலிருந்து வரும் வெள்ளனால் நீங்கள் தரிப்பிக்கப்பட நீங்கள் பாத்திரரான பிள்ளைகள் என்று அங்கே சொல்லிவிட்டு இயேசு போகிறார். சங்கீதம் 84 அதிகாரம் 5-7 என்ன சொல்கிறது? உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். தெய்வத்தினிடத்திற்குள்ளாக எனக்கு என் தேவன் யார் தெரியுமா என்று சொல்லி, என்னோடு கூட இருக்கிற யாரும் தெரியுமா என்று சொல்லி, அபிதமாய் உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். அவர்கள் பலத்தின் மேல பலன் அடைந்து சியோனில் தேவ சந்நிதியிலிருந்து காணப்படுவார்கள். Daily stronger and stronger grow ஆகி அவர்கள் தேவ சந்நிதியிலிருந்து காணப்படுவார்கள். எபேசியர் 6 அதிகாரம் 10 என்ன சொல்கிறது? என் சகோதரரே, புதிய ஏற்பாட்டு விசுவாச தேவ பிள்ளைக்கு தேவ மனுஷன் சொல்கிறான், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். என்ன செய்யணும்? தேவனுடைய தாசன் ஒருவர் இங்க வந்து என்ன சொன்னாரு? அவருடைய வல்லமையை நாம் உரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எதிரமாக அந்த தாசன் சொல்லி கொடுத்துட்டு போனாரு, தெய்வத்தினுடைய வல்லமையை நாம் உரிந்து கொண்டிருக்க வேண்டும்.
எப்பெல்லாம் ஒரு அட்டம் ஊற்றி ஒட்டி கொண்டு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை உரியுதோ அப்படிதான் தேவனோடு இணைக்கப்பட்ட தேவன் சனம் தெய்வத்தின் வல்லமை உறைந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையும் நீங்கள் பலப்படுங்கள் என்று தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாசிப்போம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. என்ன சொல்றாருங்க? இது வேண்டிக் கொள்வது நம்ம நினைக்கிறது நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் படியெல்லாம் கிடையாது. என்ன சொல்றாரு? நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. எங்க வல்லமை கிரியை நடக்குதுன்னா இது உள்ள நடக்குதுன்னு சொல்றாரு. நல்லா புரியல. இந்த வல்லமையினால தரிப்பிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்குள்ள இங்க உள்ள ஒரு மெக்கானிசம், இங்க என்ன நடக்கிறது, இங்க ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது, இங்க ஒரு வல்லமை. அதெல்லாம் நல்லா போட்டுருக்கு. என்ன பாருங்க, என்ன சொல்றாரு? நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை படியே உங்களுக்குள்ள அந்த வல்லமை உருவாக்கி பாருங்க. நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நீங்க தேவனோடு கூட வார்த்தையை தியானித்து அவரோடு ஒருமைப்படும் பொழுது உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற வல்லமை, அங்க ரீஜெனரேட்டிவ் பவர், அங்கே ஒரு வல்லமை உண்டாக்கப்படுகிறது. எவ்விதமா ஒரு டைனமிக்குள்ள ஒரு எனர்ஜி அது சுத்த 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 அதில் ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆக்கப்படுகிறதோ அவ்விதமாக என்ன செய்து உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை படியே செய்ய வல்லவராகிய தேவன் சொல்றார். அவர் எப்பொழுது அற்புத அடையாளங்களை செய்வார், உங்களை கொண்டு தேவன் எப்பொழுது பிசாசு காரியங்களை அழிப்பார் என்றால் உங்களுக்குள்ளாய் அந்த வல்லமை கிரியை நடப்பித்து எதற்குடைய தேவன் வல்லமையை அற்புதம் செய்ய முடியும் சொல்றாரு. உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற வல்லமை படியே செய்ய வல்லவர். என்னன்னா இது என்னுடைய ஜெபத்தின் படியோ என்னுடைய நினைவுகளின் படியோ என்னுடைய எஸ்டிமேட்டின் படி அல்ல, நான் நினைப்பதற்கும் அதிகமாய், நான் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளாய் அந்த தெய்வத்தின் வல்லமை. இது மனுஷ வல்லமை அல்ல, என்னால முடியாது என்று நம்ம நான் ஜோம் பண்ணா தலைவலி போகும், நான் ஜோம் பண்ணா சின்ன பிசாசுகள்லாம் ஓடிடும், என்னால செத்த கேன்சர்லாம் குணமாக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ள, நல்ல கவனிங்க, உங்களுக்கு உள்ளன்றத நம்ம நிறைய வசனத்தின் மூலமா உறுதிப்படுத்த போறோம். உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற வல்லமை படியே செய்ய வல்லவராய் அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார். சரி, அடுத்த வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 2:13 என்ன சொல்றாரு? அவர் தம் வாஞ்சையை விருப்பத்தை தம்முடைய சித்தத்தின்படி உங்களிலே செய்கையையும் உண்டாக்குகிறவர் என்று சொல்றார். படிங்க. தேவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பம். ஐயா, இவனை குணமாக்கணும்னு விருப்பம். அது யார் தெரியுமா கொடுக்கிறாரு? இயேசு நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இவங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன், அவங்களுக்கு குணமாக்கணும் நம்ம விரும்புறோம்ல, அந்த விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய சித்தத்தின் படியாக விருப்பம் மாத்திரமல்ல, அதை செய்து முடிக்கிறவராய் செய்கையையும் உண்டாக்குகிறவரே அவர்தான். சோ காட் பிளான் பண்ணி அவர் பூமியில இருந்தாருன்னா அவர் அற்புதம் செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப அவர் பரலோகத்துல போயிட்டதுனால
நீங்க பூமியில அற்புதம் செய்யணும், என் பிள்ளைங்கெல்லாம் அற்புதம் செய்யணும்னு தான் உன்னதத்தில் வந்த பலனால தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ட்ரெஸ் பண்ணிருக்கோம். நீங்க ட்ரெஸ் தரிப்பித்திருக்கிறது, ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி உன்னதத்திலிருந்து வந்த பலனால் தரிப்பிக்கப்பட்ட நமக்குள்ள இந்த ஆவியானவருடைய சித்தத்தின்படி, அவர் தேவனுடைய சித்தத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறபடியே அவர் ஜெபத்தை செய்து அந்த செய்கையையும் சித்தத்தையும் நிறைவேற்ற விருப்பத்தையும் கொடுக்கிறவர் அவராக இருக்கிறபடினாலே அவரோடு கூட நாங்கள் கோஆபரேட் பண்ணணும். அவரோடு நாம் ஒத்துழைத்து தெய்வத்தோடு கூட நான் எவ்விதமாய் அவர்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறோம், எவ்விதமாய் இந்த காரியம் விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறோம், அதை காட்டிலும் தேவன் அதிகமாய் விரும்பத்தோடு தேவன் பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார் என்று நான் விசுவாசத்திலும் தேவனுடைய ஆவியில நான் ஒருமனப்படும் பொழுது எனக்குள்ளாய் வல்லமை கிரியை பவர் ஜெனரேட் ஆகிறது என்று சொல்ற உங்களுக்கு அதைத்தான் செய்ய பார்க்கிறோம். இவ்விதமாய் அது வெளிப்பட போகிறது. மறுபடியும் வேற வசனங்களை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. எந்த வல்லமைப்படி தெரியுமா? இது ஒண்ணு சாதாரண லோக்கல் பவர் கிடையாது. இது வல்லமை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த சேம் ரெசரக்டிவ் பவரின் படியே. எதற்படியான அந்த வல்லமை நமக்குள்ளாய் வேலை செய்யணும் சொல்றாரு. இது நார்மல் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் வல்லமை இல்ல. இது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவருடைய செயலில் உள்ள வல்லமை படியே. இந்த சேம் ரெசரக்டிவ் வே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே விசுவாசிக்கிறவர்களாகிய இவ்விதமான வல்லமை எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி என்னிலே வசமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் உணரும் பொழுது விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். அத என்ன செய்யறது? நம்மிடத்துல காண்பிக்கத்தக்கதான வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவட வல்லமை விசுவாசிக்கிற நம்மிடத்துல காண்பிக்கிற. என்ன சொல்றாரு? இது எப்பொழுது எக்ஸிபிட் ஆகும்? இந்த வல்லமை எப்பொழுது வெளிப்பட இருந்தால் அந்த உயிர்த்தலின் வல்லமையோடு நாம் விசுவாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமை அப்பொழுதுதான் அந்த விசுவாசத்துல அந்த வல்லமையோடு நான் இணையும் பொழுது, நான் கோஆபரேட் பண்ணும் பொழுது, நான் ஆவியில ஒன்றாகும் பொழுது, என்னுடைய இருதயத்திலே என்னுடைய நினைவுகளிலே என்னுடைய ஆவியிலே அந்த வல்லமையோடு நான் இசையும் பொழுதுதான் காண்பிப்பேன் சொல்றார். தம்முடைய காண்பிக்கும் என்ன சொல்றார்? மறுபடியும் படிங்க, முழு வசனத்தை படிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்று. இதுக்கு பிரகாசமான மனக்கண்ணு வேண்டும். இதனை நீங்க புரிந்து கொள்ள ஆவியின் கண்கள் உங்களுக்கு வேண்டும். ஆனா மெத்தடாலஜி என்ன தெரியுமா? ரெசரக்டிவ் சேம் ரெசரக்டிவ் பவர். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அதை காண்பிப்பேன், உங்களுக்கு காண்பிப்பேன், அந்த பவரை விளக்கம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். இந்த காண்பிக்கும்படி அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும்? இதை ஏன் காமிக்கிறார்னா, ஆச்சரியப்படிங்க. இதுல 23 வசனம் படிங்க. எல்லாவற்றாலும் நிறைவாகிய சரீரம்
மைக்ல படிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய. இப்ப தேவன் வந்து பரலோகத்துல இருக்கிறார். இப்ப அவரு இருந்த போது அவர் செய்தார். இப்ப எல்லாவற்றையும் எல்லா நன்மையினாலும் நிரப்பணும்னா நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்ப பாருங்க, தலைதான் பிளான் பண்ணும். தலைதான் பிளான் பண்ணும். எது வேலை செய்யும்? சரீரம் தான் வேலை செய்யும். இப்ப அவர் தன்னுடைய சித்தத்தின்படி உங்களுக்குள்ள விருப்பத்தையும் வாஞ்சியும் வைத்து செய்கையையும் காட்டுகிறவராக இருக்கிறதுனால அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் ஆலோசனைக்கு நாம் ஒருமனப்படும் பொழுது, அதனால இந்த வசனம் சொல்லி சொல்ற உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற வல்லமையின் படியேன்னு சொல்லிட்டு இதை யார் செய்யணும்னா சரீரம் தான் செய்யணும். சரீரத்துக்கு அவர் தலையாக இருக்கிறார் என்று சொல்ற எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும்படி என்று சொல்கிறார். இவர் பூமியில இருக்கிறதையும் அவர் ஜெயிக்கணும், பரலோகத்துக்கு மேல அவர் உயர்த்தணும். அந்த பேசேஜை நீங்க படிக்கும் போது அதுல வரும். அவர் பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் அவர் மேலாக இருக்கும்படி சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாய் தந்ததுதான். ஏன் சரீரத்துக்கு அவர் தலை? சரீரம் இப்ப செயல்படணும். பூமியில கிரியையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வளர்த்த காரியங்களையும் தெய்வத்தின் திட்டத்தை எல்லாம் சரீரத்தின் மூலமாய் செய்யும்படி சபைக்கு அவர் தலையாயிருந்து செயல்படுகிறார். தலை சொல்றத கை கேட்கும், தலை சொல்றத கால் கேட்டு நடக்கும். அப்பொழுதுதான் தெய்வத்தினுடைய சீத்தம் நிறைவேறும். இந்த தலை கை ஒன்றும் பிளானே பண்ண வேண்டாம். இந்த கை தலையோட ஒட்டி இருந்துச்சுன்னா, சிக்னல் வந்துச்சுன்னா தானா இது செய்ய ஆரம்பிச்சு. அதைத்தான் அவர் என்ன நம்ம அவரோடு கூட ஒத்துழைத்து விசுவாசத்திலே நம்ம இணைந்து ஆவியிலே இணைந்து நம்ம இருக்கும் பொழுது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அதே வல்லமை உங்கள் மூலமாய் செயல்படும், என்னுடைய மூலமாய் செயல்படும்படியாய் தேவன் நம்மை கிருபையினால் மீட்டு உன்னதத்திலிருந்து வரும் வெள்ளனால் தரிப்பித்து வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கம் தேவை என்று அது அதற்காக நான் வேண்டுகிறேன் என்று அங்கு சொல்லுகிறது நம்ம பார்க்க முடியும். கொலோசியர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி. எதுக்காக தெரியுமா? நீங்க எல்லாரும் தேடினவங்களா நிற்கணும், அது என் பலத்துல நடக்காது. அதற்காக சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் என்ன சொல்றாரு? அவருடைய பலத்தின்படி அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். போராடி பிரயாசப்படுகிறேன். என்ன சொல்றாரு? நான் எனக்குள்ளே முழுசப்படுங்க. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற. புரியுமா? பாருங்க என்ன சொல்றாரு? எனக்கு உள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற. அப்ப அந்த கிரியை ஒரு மெக்கானிசம் உண்டாகுது, எனர்ஜி குரூப். அங்கே ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் தேவனுடைய ஆவியோடு செய்யும் பொழுது அந்த உயிர்த்தலின் வல்லமை என்ன செய்யுது? அப்படி அந்த ஒர்க் அவுட் ஆகி அது டைனமைட் போல வெளிப்படத்தக்கதாக எனக்குள்ளே கிரியை. மறுபடியும் அந்த வசனத்தை. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற. எனக்கு உள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இதை கிரியை உண்டாக்குறவரே அவர்தான். இந்த எனர்ஜி, இந்த பவரை ஜெனரேட் பண்றவரே அவர் தான். அதான் சொல்றாரு, எனக்கு உள்ளே கிரியை நடப்பிக்க வல்லமை, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி. அந்த வல்லமையை எங்க நடப்பிக்கிறாரா? எனக்கு உள்ளே. சொல்லுங்க, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன். நான் ஒரு யுத்தம், எனக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல.
எனக்கு வானமண்டலத்தின் ஆவிகளோடு போராட்டம், சத்துருக்களின் சேனைகளோடு போராட்டம், இப்பிரபஞ்சத்தின் தேவனோடு போராட்டம். அப்போ நான் யாருடைய வல்லமைப்படி போராடுறோம்? அவர் அதை நமக்குள்ள கிரியை செய்கிறார். இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஐயா, இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் நீ என்ன பவர்ஃபுல் மேனா? ஆமா, ஏன் தெரியுமா? பாண்டம் என்னன்னா மண்பாண்டம் தான். ஆனா இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகல. ஏதோ பவர் உள்ள ஜெனரேட் ஆகுது, சத்துருக்கள் விழுகிறார்கள், பிசாசு விடுதலை, பிசாசு ஜனம் விடுதலை ஆகிறது, செத்தவன் உயிரோடு எழுப்புறான்னா இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி அந்த பொக்கிஷத்தை நான் என்ன செஞ்சிருவோம்? இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை பழைய விசுவாசிகள் என்ன சொன்னாரு? அவர்களை வல்லமையானாலும் மீட்டு வந்தாரு. ஆனால் அவர்கள் வல்லமையுள்ள போய் என்ன உணரல, கிருபையில தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாச்சு. இப்ப நமக்கு கிருபையவே முதல்ல கொடுத்து நம்ம பிள்ளைகளா இல்லாததுனால கிருபையில மீட்டு தேவன் வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ளாய் வந்து வல்லமை பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே இதை விசுவாசித்து தான் நாம் ஜெபிக்க வேண்டும், இதை விசுவாசித்து தான் போராட வேண்டும். அவர் எனக்குள்ள வைத்த மகத்துவமான வல்லமை படியே அவருடைய பலத்தின்படி நாம் போராடி பிரயாசப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறார். கொலோசியர் 1:11 என்ன சொல்லுது? மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லோரும் வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம். மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லோரும், எல்லாருக்குள்ளேயும் என்ன வல்லமையான ஊழியக்காரன் சொல்லல, எல்லா பிள்ளைகளையும் சொல்ல, எல்லோரும் வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்யும். நீங்க வல்லமை உள்ளவங்களா, நீங்க விசுவாசம் இருக்கணும், நீங்க விசுவாசம் இருக்கணும், நீங்க சத்தம் உயிரோடு இருக்கணும், நீங்க யாதீந்திர குணமாக்க வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளை செய்வான், அதற்கு அதிகமாகவும் செய்வான் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். இதை விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ளாய் கிரியை செய்கிற வல்லமை உண்டாகிறதை நம்ம பார்க்க முடியும். இப்பொழுது ஆகவே இப்படி வல்லமையை பெற்ற தேவ ஜனங்கள் சாதாரணமான ஆளு கிடையாது. நம்ம ஒவ்வொருவரும் சாதாரணமான ஆளு கிடையாது. நம்முடைய பேச்சில வல்லமை இருக்கிறது, நம்முடைய நடக்கை, நம்முடைய சாந்த குணம், நம்முடைய அமைதல், நம்முடைய அன்பு எல்லாம் வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. பேச்சில வல்லமை, நம்முடைய ஆக்ஷன்ஸ்ல வல்லமை, எல்லாவற்றிலும் வல்லமை இருக்கிறது என்று நான் உணர்ந்து நம்ம இருக்கிறது. இப்பொழுது ஒரு காரியத்தை மாத்திரம் பார்ப்போம். நம்முடைய வார்த்தை பேச்சில வல்லமை எப்படி இருக்கணும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன், ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால்
பேசுகிறோம். விசுவாசித்தேன், ஆகமதான் அவங்களால சப்பானியை பிறவினால இருந்து சப்பானியா இருந்தன நீ எழுந்து நடன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? விசுவாசித்தேன், ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியினாலே பேசுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று அங்கே தேவ மனுஷன் சொல்லுகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல எல்லோரும் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, இது என்ன வார்த்தையோ? இயேசு பேசுற வார்த்தை, அந்த வார்த்தையை பார்த்துட்டு பேசுறாங்க, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு ஓடுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசுவின் வார்த்தை வல்லமையோடு புறப்பட்டது. என்னுடைய வார்த்தை வீணாய் திரும்பாது என்று சொல்லி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறோம். என்னுடைய வார்த்தையை உங்களிலே நான் வைத்திருக்கிறேன் என்று தேவன் உடன்படிக்கையிலே சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களை விட்டு அகலாது என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் நாவிலே உள்ள வார்த்தை அகலப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீங்க ஒரு வீட்டுக்கு போனா அங்க சமாதானம் சொல்லுங்க. அந்த சமாதானம் வீட்டின் எல்லையெல்லாம் தேடும். அந்த வீட்டின் எல்லைகளெல்லாம் புகுந்து சமாதானத்துக்கு காரண இடத்துல அது தங்கும். அங்கே யாரும் அப்படிப்பட்ட இல்லை என்றால் அந்த சமாதானம் நீங்க போகும்போது உங்க பின்னால வரும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் உங்களோட வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நீங்கள் சமாதானம் சொல்லும் பொழுது ஒருவரை சபித்திடாதீர்கள், எல்லாரும் வாழ்த்துக்கள் என்றார். நீங்கள் வாழ்த்தும் போது அங்கு வாழ்ந்திருப்பார்கள். ஆகவே இயேசுவின் வார்த்தைகள் அதிகாரமுள்ளவைகளாக இருந்தது. ஆகவே இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டவையோ இவ்வளவு அதிகாரமாய் தேவன் அவர் பிசாசுகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் கீழ்ப்படுகிறதே என்று அவர்கள் ஜனங்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்துல வசனத்தோட மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்கள் பிரசங்கித்தோம், நாங்கள் சுவிசேஷம் சொன்னோமே, அது வெறும் வார்த்தையோட அல்ல, அது பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்தது. அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாதே என்றார். நீ ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக தங்கி இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளை நீ யாரையும் சபிக்கிறாதீங்க சொல்ற. ஆகவே நம்ம அவர்களை ஆசீர்வதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4:5 என்ன சொல்றாரு? உங்களுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல, தேவ பலத்திலே நிற்கணும் என்று சொல்லி எங்களுடைய பேச்சு, எங்களுடைய பிரசங்கம் மனுஷ ஞானத்துக்குரிய வசன நய வசனங்களாகிறார்கள், ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதி பண்ணப்பட்ட வார்த்தையாய் இருந்தது என்று சொல்லுங்கள். நீங்கள் தேவ பலனில் உங்கள் விசுவாசம் நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பிரசங்கம், எங்களுடைய பேச்சுகள் எல்லாம் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதி பண்ணப்பட்டதாய் இருந்தது என்று அங்கே சொல்லிக் கொள்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவபலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. உங்களுடைய வார்த்தையில் அவ்வளவு தேவ பலன் இருக்கிறபடினாலே போராயுதம் மாம்சத்துக்கேற்றதல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிறது, சம்மட்டிகளை போல உடைத்து நொறுக்குகிறது, கருப்புள்ள இரும்பு பற்களை கொண்ட ரத எந்திரமாய் வைத்திருக்கிறார். ஆகவே இவ்விதமாய் வார்த்தையை வைத்து நான் சத்துருக்களின் கோட்டைகளை நான் சிதறடிக்கிற வல்லமுள்ள ஆயுதங்களை நான் வைத்திருக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எதில பிரியப்படுகிறோமோ அந்த கனியை நாம் சாப்பிடுவோம் சொன்னார். ஆகவே உங்கள் வார்த்தைகள் கவனமாய்
இருக்க வேண்டும். உங்கள் வார்த்தை உலகம் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை பிசாசு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வார்த்தையை பரலோகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை உள்ளது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் தம்முடைய கிருபையின்படி அழைத்து தம்முடைய தயவினால் அந்த வல்லமையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இந்த வல்லமை எங்களால் உண்டாகிறது அல்ல, இது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று வெளியரங்கம் ஆகும்படி இந்த பொக்கிஷத்தை, இந்த வல்லமை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் மண்பாண்டம் தான், ஆனா இதற்குள்ளாய் வல்லமை இருக்கிறது. கிதியோன் அவர்கள் போகும் பொழுது அந்த மண்பானையை உடைத்த பொழுது அங்கே தீவட்டிகள் எரிகிறதா, பச்சைக்கிற அக்கினியை கண்ட பொழுது சத்துருக்கள் சிதறண்டு போனார்கள். பாருங்க, இவ்விதமாய் தேவனுடைய நம் வல்லமை மண்பாண்டங்களாய் நமக்குள்ளாய் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சங்கீதம் 118:15 அதனாலதான் சொன்னாரு, நீதிமான்களுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அந்த கிருபையை பெற்று பிள்ளைகள் ஆயிட்டோம் என்று சொல்லி நாங்கள் பெற்ற பாக்கியத்தை, நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், நாங்கள் பிசாசை ஜெயிக்கிறவர்கள், நாங்கள் இயேசுவை போல நன்மை செய்கிறவரை சொல்லிக்கிறீர்கள் என்று செலிப்ரேட் பண்ணாதான் சொன்னாரு. நீதிமானுடைய கூடாரத்துல அந்த ரட்சிப்பு கிருபினால் உண்டான ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கிறது சார். நாம் கம்பீரித்தவனாய் வல்லமை உள்ள வார்த்தைகளை தங்கி இருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியுடைய வசமாய் இருக்கிறார் என்று சொல்லி நான் அறிந்து செயல்பட வேண்டும். தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொண்டிருக்கிறபடியால நீதிமான் பாடி மகிழ்ந்து வீடுகளின் எல்லைகளிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படி உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சத்துருக்களின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 12:11 என்ன சொல்லுகிறது? படிங்க. வெளிப்படுத்தல் 12:11 அவர்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனம் தெரியுமா? இயேசு எனக்குள்ள இருக்கிறாங்க, அந்த வல்லமை உணர்ந்து சாட்சியா செய்யறது தான் அந்த வசனம். சாட்சியை விளக்கம் பண்ணுகிற வசனம். புரியுதுங்களா? அற்புதத்தை விளக்கம் பண்ணுகிற வசனம். அவர்கள் எப்படி செய்தார்கள்? ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனம். உன்னுடைய வசனம் அங்க சாட்சியாய் மாறியது. உன்னுடைய வார்த்தை அங்க அற்புதத்தை செய்தது. உன்னுடைய வார்த்தை அந்த கோட்டைகளை அரண்களை நிர்மூலமாக்கியது. உன்னுடைய வார்த்தை அங்க விடுதலை உண்டாக்கியது. உன்னுடைய வார்த்தை செங்கடலை பிளக்கிறதாய், உன்னுடைய வார்த்தை யோர்தானை பிளக்கிறதாய் இருக்கிறது தான் அந்த சாட்சியின் வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை எப்படி ஜெயித்தார்கள்? ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை என்கிற சுதந்திரவாதி எனக்குள்ள வல்லமை இருக்கிறது என்று நான் உணர்ந்தவனாய் தங்கள் சாட்சியின் வசனம். இந்த வார்த்தை அங்கே சாட்சியை விளங்க பண்ணி இருக்கிறதுனால அவனை ஜெயித்தார்கள் என்று தேவன் ஒரு முறை விளம்பினார், 2 முறை கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. வல்லமையில துவக்கினாரு, வல்லமை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் நாம் உயர்த்தப்படுவதாக தேவனே வல்லவராய் சர்வ வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.